students, important compound of trans elements. Trans element உடைய compound சொல்லப்படுது. That is one of the compound. Potassium dichromate ஒரு compound. Trans element உடைய compound, important compounds பார்க்க போகிறோம். அதில் first one oxide or oxide பார்க்கலாம். Oxidation, oxoanions of metals. Oxoanions of metals or oxides பற்றி பார்க்கலாம். First one generally transition metal oxide. Transition metal oxide. Transition metal oxide formed by transition மெட்டலையும் மாலிகுலர் ஆக்சிஜனையும் ஹீட் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். மெட்டல் ஆக்சைடு டிரான்ஸ்னா டி பிளாக் லிம்னு சொல்லுவோம் இல்லையா? டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு ஆர் ஃபார்ம்டு பை தி reaction of transition metal with molecular oxygen molecular at high temperature தான் என்னது transition metal oxide form ஆகுது. except scandium என்னது? scandium is a first member of 3D series இருக்கக்கூடிய scandium தவிர மற்ற எல்லா transition metalலும் என்ன செய்யும்? other trans element form. அடுத்த பாயிண்ட் except the scandium, அதான் first member of the 3D series is scandium. So all the other trans element form the ionic metal oxide. The metal oxide எல்லாமே என்னது? ionic metal oxide. scandium தவிர scandium மட்டும் covalent oxide சொல்லுவாங்க. ionic metal oxide form பண்ணுது. scandium except scandium all other trans element form the ionic metal oxide. all metal oxide. So the oxidation number of metal in metal oxide range from +2 to +7 வரைக்கும் இருக்கும். இந்த மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்ல முடியாது. மெட்டல் ஆக்சிஜன் சேர்ந்தா மெட்டல் ஆக்சைடு, டிரான்ஸ் மெட்டல் ஆக்சைடு. இந்த மெட்டல் ஆக்சைடு கூடிய இந்த மெட்டலோடைய ஆக்சைடு ஸ்டேட் வந்து +2லேருந்து +7 வரைக்கும் இருக்கும். ரேஞ்ச் தான் இது. +2லேருந்து +7 வரைக்கும் இருக்கும். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் இன் மெட்டல் ஆக்சைடு ரேஞ்ச் இதுதான் மெட்டல் ஆக்சைடு. இந்த மெட்டல் ஆக்சைடு கூடிய மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +2லேருந்து +7 வரைக்கும் இருக்கும். இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட அயானிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ நல்லா தெரிஞ்சுங்க. இந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கக்கூடிய மெட்டலோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இந்த மெட்டல் ஆக்சைடுடைய அயானிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அயானிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுனா கோவலன்ட் கேரக்டர்னு அர்த்தம். அயானிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எப்போ? அதோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ரீசன் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுல அயானிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். M1 ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஐ திங்க் +7 நினைக்கிறேன். என்னது? +7. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அப்போ இது கோவலண்ட் ஆக்சைடு. என்னது? கோவலண்ட் கேரக்டர். இட் இஸ் நாட் அயானிக் கேரக்டர். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டல் ஆக்சைடில் கூடிய மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அயானிக் கேரக்டர் குறைஞ்சுன்னா மெட்டல் ஆக்சைடு மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு எல்லாமே என்னது? அயானிக்னு சொன்னோம் இல்லையா? அயானிக்னா +- ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அயானிக்னு சொல்லியிருந்தோம். அயானிக் மெட்டல் ஆக்சைடு சொல்லியிருந்தோம். நான் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது அயானிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. அயானிக் கேரக்டர் குறையுதுன்னா கோவலண்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ M1O7ங்கிறது கோவலண்ட். பிகாஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் M1 வந்து +7. ஸோ இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுல அயானிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அயானிக் கேரக்டர் டிக்ரீஸ் மீன்ஸ் தட் இஸ் ஏ கோவலண்ட் character. Okay. The another one is most higher oxidase. Mostly higher. One more question கேட்கலாம். higher oxidase or acidic nature. higher oxides or acidic nature for M1O7. இதெல்லாம் வந்து oxides. M1O7 higher oxides. higher oxides dissolved in water gives water dissolve பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா பெருமாக்னெட்டிக் ஆசிட்ஸ் HMnO4 ஃபார்ம் ஆகும். தட் இஸ் என்னது? பெருமாக்னிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஹையர் ஆக்சைட்ஸ் அசிடிக் நேச்சர். இதை வாட்டர் டிசால்வ் பண்ணும்போது பெருமாக்னிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதுமாதிரி சிமிலர்லி CrO3ங்கிற ஒரு மெட்டல் ஆக்சைடு, டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு கிவ்ஸ் குரோமிக் ஆசிட் ஃபார்முலா H2CrO4 குரோமிக் ஆசிட் வாட்டர் டிசால்வ் பண்ணும்போது. அடுத்து டைக்ரோமிக் ஆசிட் அப்படின்னா H2Cr2O7 that is டைக்ரோமிக் ஆசிட். ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து வாட்டரை டிசால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது? ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? குரோமிக் ஆசிட் கிடைக்கும், டைக்ரோமிக் ஆசிட் கிடைக்கும். Cr2O3 gives குரோமிக் ஆசிட் அண்ட் டைக்ரோமிக் ஆசிட் ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணும். Cr2O3 gives குரோமிக் ஆசிட் அண்ட் டைக்ரோமிக் ஆசிட். M1O7 வந்து பெருமாக்னிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஜென்ரலி லோயர் ஆக்சைட்ஸ் பார்த்திங்கன்னா லோயர் ஆக்சைட்ஸ் எல்லாமே பேசிக்காக இருக்கும், இல்லை ஆம்போட்ரிக்காக இருக்கும். ஹையர் ஆக்சைட்ஸ் தான் அசிடிக்காக இருக்கும். ஹையர் ஆக்சைட்ஸ் ஆர் அசிடிக் நேச்சர். வாட்டர் டிசால்வ் பண்ணுவோம், ஒரு ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். வாட்டரை டிசால்வ் பண்ணுவோம்.
ஒரு ஆக்சைடு வந்து வாட்டர் டிசால்வ் பண்ணி ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த ஆக்சைடு இஸ் அசிடிக் ஆக்சைடு. அதே பேஸை ப்ரொடியூஸ் பண்ணால் அது ஒரு பேசிக் ஆக்சைடு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஜென்ரலி லோயர் ஆக்சைட்ஸ் மேபி அம்போட்ரிக் ஆர் பேசிக்காக இருக்கலாம். குரோமி Cr2O3 இஸ் அம்போட்ரிக். CrO இஸ் ஏ பேசிக் நேச்சர். CrOங்கிறது பேசிக் நேச்சர். CrOங்கிறது பேசிக் நேச்சர். Cr2O3 அப்படிங்கிறது அம்போட்ரிக் நேச்சர். ஸோ லோயர் ஆக்சைட்ஸ் ஆர் அம்போட்ரிக், மேபி அம்போட்ரிக்காக இருக்கலாம் அல்லது பேசிக்காக இருக்கலாம். தட் இஸ் அம்போட்ரிக் நேச்சர். இட் என்னது பேசிக் நேச்சர். பேசிக் நேச்சர் அப்படின்னா CrOவை எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணின்னு வச்சிங்களேன், என்ன பண்ணால் CrOH2 ஃபார்ம் ஆகும். பேசிக் ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். அம்போட்ரிக் அப்படின்னா இது ஆசிடாகவும் பிகவ் பண்ணும், பேஸாகவும் பிகவ். ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது பேஸாக பிகவ் பண்ணும், பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும் ஆசிடாக பிகவ் பண்ணும். ரெண்டு கேரக்டராக ஆக்ட் பண்ணக்கூடியது. ஸோ லோயர் ஆக்சைட்ஸ் மேபி அம்போட்ரிக் ஆர் பேசிக். ஹையர் ஆக்சைட்ஸ் ஆர் ஜென்ரலி அசிடிக் இன் நேச்சர். ஓகே, தட் இஸ் ஆக்சோனயன் மெட்டல் இதெல்லாம் சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் டைக்ரோமேட். திஸ் அனதர் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஸ் எலிமெண்ட். டிரான்சிஸ் எலிமெண்ட்டுடைய அனதர் காம்பவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இது 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 பேர் தான் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ப்ரிப்பரேஷன். FeOCr2O3 இது பேர் குரோமைட் ஓர். பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் குரோமைட் ஓர் ஃபார்முலா FeO.Cr2O3 தான் குரோம் ஓர்னு சொல்லக்கூடிய, குரோமைட் ஓர் சொல்லக்கூடியது. தட் இஸ் ஓர். த ஓர் இஸ் கான்சன்ட்ரேட் பை கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். இந்த ஓரை என்ன செய்யணும், கான்சன்ட்ரேட் பண்ண என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கிராவிட்டி செப்பரேஷன் பாயிண்டாக எழுதுங்க. இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஓர் என்னது குரோமைட் ஓர். குரோமைட் ஓர் ஃபார்முலா FeO.Cr2O4 FeCr2O4 அல்லது FeOCr2O3 கூட சொல்லலாம். குரோமைட் ஓர் ஃபார்முலா. இது எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்? கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனா தெரியும். ஆக்சைடு ஓராக இருந்தால் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடு, சல்ஃபைடு ஓராக இருந்தால் ஃப்ளோத் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தெரியும். ஸோ இப்போ ஓர்ஸ் கண்டெய்னிங் ஆக்சைடு. ஸோ அதில் இந்த ஓர் இஸ் கான்சன்ட் பை கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடு. பாயிண்ட் நம்பர் 2 முடிஞ்சா. பாயிண்ட் the ore is constant by gravity separation method because of ores containing O oxide இருக்குது. So that is formula. Oxide இருக்கிறதால gravity separation method. Next it then mixed with the excess of sodium carbonate. Sodium carbonate formula Na2CO3. அதை என்ன செய்கிறோம், இதை மிக்ஸ் பண்ணுறோம். இதை அந்த கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கான்சன்ட்ரேட் ஓர் இஸ் மிக்ஸ்டு வித் எக்ஸஸ் ஆஃப் சோடியம் கார்பன். சோடியம் கார்பனா Na2CO3 ஃபார்முலா. Na2CO தட் இஸ் சோடியம் கார்பனேட்டு. எக்ஸஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் லைம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரோஸ்டட் இன் ரிவர் படி பர்னஸ். லைம்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணோம்னா ஆக்சிடைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம், வறுக்கிறதுன்னு அர்த்தம். ஆக்சிஜன் சேர்த்து தான் ரோஸ்ட் பண்ண முடியும். இன் ரிவர் படி பர்னஸில் ரோஸ்டட் பண்ணுறோம், லைம் ஆட் பண்ணி ரோஸ்டட் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணுறோம், ஓட்டு சேர்க்கணும். ரோஸ்டட் இன் ரிவர் பர்டி ஃபர்னஸில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க, அந்த ஃபஸ்ட்டு பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஓர் என்னென்னா குரோமைட் ஓர் சொல்லியிருக்காங்க. அந்த குரோமைட் ஓர் நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். கான்சன்ட்ரேட் பண்ணி அது என்ன கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடு. கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ண ஓர் எடுத்து எக்ஸஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட்டு அண்ட் லைமு அண்ட் ரோஸ்ட் பண்ணுறோம். இதுனா ஒரு ரிவர் பட்டி பர்ஸில் ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரோஸ்ட் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் கம்பல்சரி எழுதியிருக்கணும். ஓகே, இது பேர் குரோமைட் ஓர். சோடியம் கார்பனேட்டு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் சேர்த்துருக்கோம். எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னா 900 to 1100 டிகிரிஸில் தான் ஹீட் பண்ணுறோம். ரிவர் பட்டி ஃபர்னஸில் வச்சு ஹீட் பண்ணுறோம், அதான் ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய Na2CrO4 தட் இஸ் மீன்ஸ் அட் சோடியம் குரோமைட். வாட் இஸ் இஸ் ஃபார்முலா Na2CrO4 அண்டு Fe2O3 CO2 கேஸ் லிபரேட் ஆகும். அதில் இருக்கக்கூடிய Fe வந்து Fe2O3 ரிலீஸ் ஆகிரும். Na2CrO4 என்னது, Na2CO3 என்னது, Na2CrO4 மாறி Na2CrO4 மாறி ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய CO வந்து CO2 லிபரேட் ஆயிரும். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுங்க. ஈஸியாக கொஞ்சம் டபுள் மெத்தட் யூஸ் பண்ணோம் ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது லிசன் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண சொல்லித்தரேன். FeCrO4 FeCr2O4 எடுத்துங்க ப்ளஸ் Na2CO3 எடுத்துங்க ப்ளஸ் O2. ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணுறதா 7/2 இது பண்ணி எல்லாம் 2ஆல் மல்டி பண்ணிடுங்க. ஸோ Na2CrO4 யூஸ் பண்ணிக்கங்க ப்ளஸ் Fe2O3 ப்ளஸ் CO2.
ஓகே. ஹவு many Fe அப்படின்னா 2 Fe இருக்குது, இங்கே 2 Fe போட்டுருங்க. ஹவு many Cr அப்படின்னா இங்கே எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ இங்கே 4 போட்டுருங்க. ஸோ அப்போ இங்கேயும் 4 போட்டுருங்க. இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிருக்காது. ஸோ என்ன செய்யுது, ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ் ஆகிருக்காது. ஸோ அதில் கார்பன் இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 4 கார்பன் இருக்குது. இங்கே 4 கார்பன் போட்டுருங்க. ஓகே. ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணுறீங்க. ஆக்சிஜன் 7 பேலன்ஸ் டிஃபிஷியண்டாக இருக்கும். அதில் இங்கே 7/2 போட்டு 2ஆல் மல்டி பண்ணிடுங்க. 4 போட்டுருங்க. இங்கே 8 போட்டுருங்க. இங்கே 2ஆல் மல்டி பண்ணுங்க. 8 போட்டுருங்க. ஸோ இங்கே ஒரு 2ஆல் மல்டி பண்ணிடுங்க. இங்கே ஒரு 8ஆக போட்டுருங்க. ஆக்சிஜன் இங்கே 7 எக்ஸஸாக இருக்கும், இங்கே 7 வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 7/2 போட்டுருப்போம். ஓகே. ஆக்சிஜன் ரைட் சைடில் 7 எக்ஸஸாக இருக்கும், இங்கே 7 கம்மியாக இருக்கும். அதில் 7/2 போட்டு 2ஆல் மல்டி பண்ணி சொன்ன சரி 8 NA2CO4 வரும், 2 Fe2O3 வரும். எல்லாத்தையும் 2ஆல் மல்டி பண்ணால் 8 CO4 வரும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ்ட் பண்ண முடியாது, தட் இஸ் ரோஸ்டட் மாஸ். Na2CO4 வந்து ரோஸ்டட் மாஸ் இஸ் ட்ரீட்டட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட். ட்ரீட் வித் வாட்டர் அண்டு சல்ஃபியூரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணுறோம். சோடியம் குரோமைடாக ஃபார்ம் ஆகும். வாட்டரில் ட்ரீட் பண்ணி ரோஸ்டட் மாஸ் வந்து வாட்டரில் ட்ரீட் பண்ணி செப்பரேட் சாலுபிள் சோடியம் குரோமைட்டாக மாற்றி ஃப்ரம் தி இன்சாலுபிள் அயன் ஆக்சைடு. ஆக்சுவலி இது இன்சாலுபிளாக இருக்கும், இது சாலுபிளாக இருக்கும். வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம், இது செப்பரேட் பண்ணிடலாம். இது வந்து தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். சாலுபிள் சோடியம் குரோமைட்டாக செப்பரேட் பண்ணிடுறோம். இது வந்து இன்சாலுபிளாக இருக்கக்கூடியது, இது சாலுபிளாக இருக்கக்கூடியது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லோ சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குரோமைடு. என்ன கலர் இருக்கும், வாட்டர் சேர்த்தோன்னே எல்லோ கலர் சொல்யூஷனாக இருக்கும். தட் இஸ் எல்லோ கலர் சொல்யூஷன் கூட என்ன ஆட் பண்ணுறாங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 சேர்த்தோன்னே நான் ஒரு Na2Cr2O7 ஆரஞ்சு ரெட் கலராக மாறுது. சோடியம் டைக்ரோமேட்டாக மாறுது. இது சோடியம் குரோமைட்டு பண்ணது சோடியம் டைக்ரோமேட்டாக மாறும். ப்ளஸ் Na2SO4 ப்ளஸ் H2SO4. உங்களுக்கு ஈக்குவேஷன் மட்டும் என்ன எதுனா போதும், நாட் நெசசரி தியரி. அப்போ சோடியம் குரோமைட் இன்ட்டு சோடியம் டைக்ரோமேட். Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட், தட் இஸ் சோடியம் குரோமைட்டு. சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது வாட்டர் எலிமெண்ட் ஆகும். NaSO4 சேர்த்து Na2SO4 அப்போ தட் இஸ் சோடியம் டைக்ரோமேட்டு. இது ஆரஞ்சு ரெட் கலரில் இருக்கும், ஆரஞ்சு ரெட் கலர் இருக்கும். இந்த ஆரஞ்சு ரெட் கலர் இருக்கக்கூடிய பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட ஆக்சுவலி எபோ சொல்யூஷன்ஸ் கான்சன்ட்ரேட் ரிமூவ் தி லெஸ் சாலுபிள் சோடியம் சல்ஃபேட். இது லெஸ் சாலுபிளாக இருக்கும், இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. அந்த ரிசல்ட்டிங் சொல்யூஷன் ஃபில்ட்ரு பண்ணி ஃபர்தர் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், கூல் பண்ணி கெட் த கிறிஸ்டல் Na2SO4. கிறிஸ்டல் Na2SO4 கிறிஸ்டலைஸ் பண்ணிடலாம், கூல் பண்ணி கிறிஸ்டல் பண்ணிடலாம். Na2SO4 ரிமூவ் பண்ணிடலாம். Na2SO4 கிறிஸ்டலைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அந்த சேச்சுரேட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் டைக்ரோமேட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி KCl ஆட் பண்ணிச்சு. KCl ஆட் பண்ணுறோம். KCl அப்படின்னா இந்த பாருங்க, இந்த ஈக்குவேஷனில் தான் போகும் KCl. ஸோ அப்போ Na இருக்கிற இடத்துல K போட்டுருங்க, K இருக்கிற இடத்துல Na ஆட் பண்ணிடுங்க. இந்த சோடியம் டைக்ரோமேட்டு கூட இந்த சோடியம் டைக்ரோமேட் எடுத்து இதை ரிமூவ் பண்ணிட்டோம். லெஸ் சாலுபிள் வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த சோடியம் டைக்ரோமேட்டு கூட KCl ஆட் பண்ணோம்னா K2Cr2O7 வரும், 2 NaCl எலிமெண்ட் ஆகும். ஸோ இங்கே எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் போது எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் K இருக்கிற Naயும் Na இருக்கிற இடத்துல K வந்துச்சுன்னா நமக்கு K2Cr2O7 கிடைக்கும், NaCl ஃபார்ம் ஆகும். தட் இஸ் பொட்டாசியம் டைக்ரோமேட். பொட்டாசியம் டைக்ரோமேட்டுங்கிறது ஒரு ஆரஞ்சு ரெட் கலரில் இருக்கும். இது வரைக்கும் 5 மார்க்கில் ஒன்லி ஈக்குவேஷன் மட்டும் எழுதுங்க. ஒன்லி 3 ஈக்குவேஷன் எழுதுங்க. மெயினாக கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடு, போர் இதெல்லாம் எழுதுங்க, டெம்பரேச்சரில் எழுதுங்க. அந்த 3 ஈக்குவேஷன் மெயினாக எழுதி முடிச்சிருங்க. 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஹெவிலி ப்ரிப்பேர் பொட்டாசியம் டைக்ரோமேட்னா சோடியம் டைக்ரோமேட்டை பொட்டாசியம் குளோரைடு ஆட் பண்ணுவோம், பொட்டாசியம் டைக்ரோமேட் கிடைக்கும். இது 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே. இதுலேருந்து இது வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பொட்டாசியம் டைக்ரோமேடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டலைன். இப்படி இருக்கும், ஆரஞ்சு ரெட் கிறிஸ்டலைனாக இருக்கும், சாலிடாக இருக்கும். விச் மெல்ட் ஆகுனா 607 லிக்விடாக மாறும். மெல்ட் ஆகுனா இந்த டெம்பரேச்சரில் லிக்விடாக மாறக்கூடிய டெம்பரேச்சர் தான் 607 கெல்வின். இட் இஸ் மெல்ட்டிங் பாயிண்ட்டு. அண்டு இட் இஸ் மாடரேட்லி சால்வ் இன் ஹோல்டு வாட்டர். ஹோல்டு வாட்டரில் வந்து மாடரேட்லி சால்வ் ஆகும். ஹாட் வாட்டரில் தான் வெரி மச் சால்வபிள் ஆகும். ஹாட் வாட்டரில் தான் நல்லா சால்வ் ஆகுது. ஹோல்டு வாட்டரில் வந்து மாடரேட்லி தான் சால்வ் ஆகும். இது பொட்டாசியம் டைக்ரோமேட்டு. அண்ட் ஹீட் பண்ணிச்சிங்க. இந்த பாருங்கள், 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஹீட் பண்ண பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ஹீட் பண்ண நடக்கும். அண்ட் ஹீட்டிங் இட் டீகம்போஸ் ஆகிட்டு பொட்டாசியம் குரோமைட் ஃபார்ம் ஆகுது. பொட்டாசியம் குரோமைட் ஃபார்ம் ஆகுது. இது பொட்டாசியம் டைக்ரோமேட்டு, இது பேர் இந்த பொட்டாசியம் குரோமைட் ஃபார்ம் ஆகுது. அண்டு Cr2O7 Cr2O3 ஃபார்ம் ஆகுது. Cr2O3 அண்டு O2 கேஸை லிபரேட் பண்ணுது. அதான் ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகிட்டு குரோமியம் 3 ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். குரோமியம் 3 ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கிங்க. அண்டு O2 கேஸை லிபரேட் பண்ணுது. அண்டு மாலிகுலர் ஆக்சிஜனை லிபரேட் பண்ணுது. It emits a toxic chromium fumes
fumes upon heating. It is mainly replaced by sodium dichromate. It emits toxic chromium fumes. Chromium fumes போகிறதுல அப்போ ஹீட் பண்ணும்பொழுது ஸோ ஈஸியாக என்னது சோடியம் டைக்ரோமேட் அதை ரீப்ளேஸ் பண்ணி மேலே இதை ரீப்ளேஸ் பண்ணிடுது. ஹீட் பண்ணும்பொழுது பொட்டாசியம் குரோமேட்டும் Cr2O3யும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஓவர் ஆகிடுது. அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைக்ரோமேட் அயான்ஸ். டைக்ரோமேட் அயான்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைக்ரோமேட் அயான். டைக்ரோமேட்னா இதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ Cr2O7 2- இதான் டைக்ரோமேட் அயான் சொல்லக்கூடிய. இதுதான் டைக்ரோமேட் அயான்ஸ். டைக்ரோமேட் சொல்லக்கூடியது போத் குரோமைட் அண்டு டைக்ரோமேட். இது வந்து குரோமைட்டு, அதாவது CrO4 2- தட் இஸ் குரோமைட் அயான்ஸ். இது பேர் தான் டைக்ரோமேட் அயான்ஸ். இதான் பொட்டாசியம் குரோமைட்டு. பொட்டாசியம் குரோமைட்னா CrO4னா CrO4 2K தான் 2- போட்டுருவாங்க. தட் இஸ் குரோமைட் அயான்ஸ். டைக்ரோமேட்னா இது பேர் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்லுவோம். Cr2O7 அப்படின்னா டைக்ரோமேட் 2- இருக்கும். ஏன்னா K2க்கு போல் இங்கே K2 போட்டிருக்கும் இல்லையா, இந்த 2க்கு போல் தான் இங்கே 2- போட்டிருக்கோம். குரோமைட்னா KCrO4 இருக்குல்லையே, அந்த K2Cr இருக்குல்லையே, அதுக்கு தான் 2- போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் குரோமைட் அயான்ஸ். ரெண்டுக்குள்ள பாண்ட் வந்து 166 பிகோமீட்டர். CrO க்ளோஸ் பண்ணி என்ன செய்யணும், மேலே 2- போடணும். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள பாண்டில் இருந்து வந்து 166 பிகோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குரோமைட் அயான். அதே டைக்ரோமைட் அயான்னா இங்கே பாருங்கள். டைக்ரோமைட் அப்படின்னா சென்டரில் Cr இருக்கணும், இங்கே ஒரு O, அதேமாரி இங்கே ஒரு இது ஒரு 3 O இருக்கணும். ஸோ அதில் இது ஒரு 3 O இருக்கும். ஸோ பட் 2- போட்டிருக்கணும். ஸோ இதுக்குள்ளது வந்து 177 பிகோமீட்ரு, இதுக்குள்ளது வந்து 173 பிகோமீட்டர். இப்போ ரெண்டுக்குள்ள ஆங்கிள் வந்து 126. தட் இஸ் இது டைக்ரோமைட். இது டைக்ரோமைட். டைக்ரோமைட் மீனிங்ஸ் தட் இது, குரோமைட் மீன்ஸ் தட் இது. அந்த கேக்கு போல் தான் 2+ போட்டோம். போத் குரோமைட் டைக்ரோமைட் ஆர் ஆக்சோ ஆனயன்ஸ் ஆஃப் குரோமியம். ஆக்சோ ஆனயன் ஆஃப் குரோமியம். ஆக்சோ ஆனயன்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஆனயன்ஸ் குரோமியம். தே ஆர் மாடரேட்லி ஸ்ட்ராங் ஆக்சிடை. ரெண்டுமே ஆக்சிடைங் ஏஜென்ட் தான். பொட்டாசியம் டைக்ரோமேட்டுங்கிற நமக்கு தெரியும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் தான். இண்டிஸ் அயான் குரோமியம் ஆக்சிஜன் +6 இருக்கும். In this ion, chromium is in +6 oxide state. In aqueous solution, chromite and dichromate ion can be interconvertible. Aqueous solution பார்த்தீங்கன்னா chromate ion வந்து dichromate ion can be ஈஸியாக ஒன்று மாறக்கூடிய வாட்டரில் வந்து கரைக்கும். ஹீட் பண்ண அப்படி மாறுது. பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து குரோமேட்டாக மாறுது பார்த்தியா. ஸோ அதுமாதிரி அக்யூஸ் சொல்யூஷனில் என்ன ரெண்டு இன்டர்கன்வெர்ட்டிபிளாக இருக்கக்கூடியது. இன் அல்கலைன் சொல்யூஷனில் குரோமேட் அயான்ஸ் தான் பர்மனெண்ட்டாக இருக்கும். குரோமைட் அயான்ஸ் என்ன சொல்கிறது. ஸோ அந்த அல்கலைன் சொல்யூஷனில் வந்து குரோமைட் அயான் தான் பர்மனெண்ட்டாக இருக்கும், பிடாமெண்ட்டாக இருக்கக்கூடியது. டைக்ரோமேட் அயான்ஸ் எப்போ ப்ரெசென்ட் ஆகுனா, வேற டைக்ரோமேட் அயான்ஸ் பிகம்ஸ் பெர்மனெண்ட். இந்த அசிடிக் சொல்யூஷனில் வந்து யார் இருப்பாங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க. அசிடிக் சொல்யூஷனில் பிடாமெண்ட்டில் வந்து டைக்ரோமேட் அயானும், அல்கலைன் சொல்யூஷனில் பேசிக் சொல்யூஷனில் வந்து குரோமேட் அயான்ஸ் வந்து பிடாமெண்ட்டில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, பொட்டாசியம் டைக்ரோமேட் ரெண்டுமே எக்ஸிட்டாக இருக்கும். யார் பொட்டாசியம் டைக்ரோமேட் அது ஏன்னா ஈஸியாக வந்து அக்யூஸ் சொல்யூஷனில் நியூட்ரலாக இருக்கும்பொழுது ரெண்டுமே ஒன்று மாறக்கூடியது, ரெண்டு ஈக்குலிபிரியமாக இருக்கும். குரோமைட் வந்து இது மாறிடும் எப்போ நான் அக்யூஸ் சொல்யூஷனில். குரோமைட் அயன் பொட்டாசியம் டைக்ரோமேட்டாகவும் டைக்ரோமேட் குரோமேட்டாகவும் இப்போ நான் அக்யூஸ் சொல்யூஷனில். இந்த அல்கலைன் சொல்யூஷனில் ஒன்று யார் பிடாமெண்ட்டாக இருக்குன்னா குரோமைட் அயன்ஸ் மட்டும் தான் பிடாமெண்ட்டாக இருக்கும். டைக்ரோமேட் எப்போ பிடாமெண்ட்டாக இருக்கும் கேட்டால் அசிடிக் சொல்யூஷனில். ஓகே, இந்த ஆக்சில் குரோமேட் ஆக்சைடு வந்து +6 ரெண்டுத்துலேயுமே +6 ஆக்சைடு ஸ்டேட் இருக்குது. In this ions chromium +6 oxide state. In these ions chromium is +6 oxide state. அவ்வளோதான். அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.